ஊர் தலைவரான சாரதாவோட வீட்ல அந்த ஊரு பெரிய மனுஷங்க ரங்கையா, சந்துரு, சுசீலா உட்கார்ந்திருந்தாங்க. சாரதாவோட மருமக அனாமிகா அவங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்தா. எல்லாரும் டீ குடிச்சாங்க. இப்ப சொல்லுங்க அம்மா, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? அதாங்க, பத்தக்கம்மா பண்டிகை வருது இல்லையா? நம்ம ஆளுங்கெல்லாம் பத்தக்கம்மா வணங்குறது இத்தனை வருஷமா பண்றது வழக்கம். இந்த வருஷம் எப்படி பண்ண போறோம்னு கேக்குறதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். நம்ம ஊரான ஆந்திராக்கே போய் பண்ணிரலாம் இல்லையா சாரதா? இங்க இருக்கிற எல்லாரும் வேலை அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க. இந்த நேரத்துல ஊர் விட்டு ஊர் போயெல்லாம் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல இந்த பத்தக்கம்மா கொண்டாட மாட்டாங்க இல்லையா? ஆமா தலைவர் அம்மா, பத்துக்கம்மா பண்டிகை வருதுன்னு இங்க எங்க அதை கொண்டாடலான்னு நானும் பார்த்தேன். பத்துக்கம்மாவை விடுறதுக்கு இங்க குளம் இல்ல, அதெல்லாம் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நானே நினைச்சேன், ஆனா ஏதோ வேலையில மறந்துட்டேன். அப்படின்னா நீங்க பத்தக்கம்மாவை கும்பிடுறதுக்கு எங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். நான் வேணா ஊர் தலைவரா இருக்கலாம், இந்த ஊருக்கு நீங்க தான் பெரியவங்க. இந்த ஊரை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சொல்லுங்க, இந்த வருஷம் பத்தக்கம்மா உற்சவத்தை எங்க பண்ணலாம் அப்படின்னு சாரதா கேட்டதும் ரங்கையா, சந்துரு, சுசீலா 3 பேரும் பேசினாங்க. எங்களோட அபிப்பிராயப்படி ஆத்தங்கரைக்கு பக்கத்துல பெரிய மரம் இருக்கு, அங்கேயே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள இருக்க மத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மரம் பக்கத்துல இருக்கும். அது மட்டும் இல்லையே, அதை சுத்தி நிறைய காலி இடங்களும் இருக்கு இல்லையா? அட ஆமா ரங்கையா, அந்த மரத்து பக்கத்துல ஏற்பாடு பண்ணா ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா ஒரு விஷயம், அங்க பக்கத்துல எல்லாம் புதருங்க இருக்கு, அதெல்லாம் வெட்டி எரிஞ்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா சுசீலா, இன்னையில இருந்து அந்த வேலையில இறங்கிருவோம். தமிழ்நாட்டுல இருக்கிற தெலுங்கு பேசுற நம்ம உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் வர சொல்லி கண்ணார பார்க்க சொல்லுங்க, போங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் ஊர் பெரிய மனுஷங்க ரங்கையா, சந்துரு, சுசீலா எல்லாரும் எழுந்து கிளம்புனாங்க. அப்போ பிரசாத் டிஃபன் பிளேட்டை எடுத்துக்கிட்டு சாரதா கிட்ட வந்தாரு. அங்க சுசீலா இல்ல. சாரதா, சுசீலா எங்க போனா அப்படின்னு கேட்டதும் சாரதா கோவமா பார்த்து, இந்த டிஃபனை சுசீலாக்காக கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் பயந்து போய், இல்ல இல்ல சாரதா, ஊரு பெரிய மனுஷங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமேனுதான். அப்படின்னா ஊர் பெரியவங்கெல்லாம் போயிட்டாங்களான்னு கேட்கணும். சுசீலா போயிட்டாளான்னு கேக்குறீங்க? சுசீலாவை பார்த்ததும் பழைய காலத்து ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சாரதா கேட்டதும் பிரசாத் வெக்கப்பட்டாரு. இப்படி கேட்டேன்னா ஆமான்னு தான் சொல்லணும் சாரதா. அப்ப நான் செஞ்சதும் ஞாபகம் வரணுமே உங்களுக்கு அப்படின்னு சாரதா கேட்டதும் பிரசாதோட முகம் மாறிடுச்சு. குழப்பத்தோட பாத்துக்கிட்டே, கரண்டிய பழுக்க போட்டு சூடு போட்டியா, அதை பத்தி கேக்குறியா சாரதா? பரவாயில்லையே, நல்ல ஞாபகம் இருக்கு. சரி போய் டிஃபனை சாப்பிடுங்க, கிளம்புங்க கிளம்புங்க. டிஃபனை சாப்பிட்டுட்டு 2 கூலி ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு மரத்தடிக்கு வந்து சேருங்க. அங்க வளர்ந்துருக்க புதரெல்லாம் வெட்டி எறியணும். பத்தக்கம்மா பண்டிகை செய்யணும்ல. சரி சாரதா, டிஃபனை சாப்பிட்டுட்டு நாங்க போறேன், நீ கிளம்பு. இன்னொரு விஷயம், பையன் நம்ம பொண்ண ஊர்ல இருந்து கூட்டிட்டு வர போறான், கொஞ்சம் பணம் அதிகமா கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிளம்பிட்டாங்க. பிரசாத் சோஃபால உட்காந்துக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா வாட்டர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு பிரசாத் கிட்ட வந்தா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம சுசீலா அத்தைக்காக டிஃபன் கொண்டு வந்தீங்க. இப்ப வீட்ல உள்ள அத்தை கிட்ட வாங்குனீங்களா? எதுக்கு மாமா இதெல்லாம்? என்னவோமா, சுசீலாவை பார்த்ததும் அவளுக்கு பிடிச்ச டிஃபனை செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் ரெடியாகி அந்த இடத்துக்கு வந்தான். அப்பா, இத மட்டும் அம்மா கேட்டாங்க. என்ன ஆகும், குரல் வலைய கடிக்க போறா. அதுக்காக தான் சுசீலா சித்தியோட ஆலோசனைலாம் இருந்ததுன்னா அதை அடியோட மறந்துருங்க. நான் போய் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு வரேன், பணம் கொடுங்க. மருமகளே, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, பீரோல இருந்து பணத்தை எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கிளம்பி போயிட்டான். பிரசாத் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாரதா ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அந்த மரத்தடிக்கு வந்தாங்க. மரத்தை சுத்தி அங்கங்க புதர் மாதிரி இருந்த செடிகளை பார்த்தாங்க. இந்த புதரெல்லாம் வெட்டி எரிஞ்சா இங்க நல்லா இருக்கும். இவர் கூலி ஆளுங்களை கூப்பிட்டுட்டு எப்ப வராரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க செல்போன் அடிச்சுது. பிரசாத் தான் கால் பண்ணாரு. சொல்லுங்க, வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு வரீங்களா? இன்னும் இல்ல சாரதா, நீ போயிட்டே இருக்கியா இல்ல மரத்தடிக்கு போய் சேர்ந்துட்டியா? வந்து சேர்ந்துட்டேங்க. என்ன விஷயம்? மருமகளோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க, பத்தக்கம்மா பண்டிகைக்கு கூட்டிட்டு போறாங்களாம்.
நான் வந்துகிட்டு இருக்கேன், அவங்கள இருக்க சொல்லுங்க. அதுக்குள்ள நீங்க போய் கூலிக்காரங்களை கூட்டிட்டு வாங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா மருமகளோட அம்மா அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு ஸ்கூட்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்ல அனாமிகாவோட அம்மா அப்பா சாவித்ரி வீரராகவன் உட்கார்ந்துருந்தாங்க. சாரதாவை பார்த்து வணக்கம் சொன்னாங்க. சாரதாவும் வணக்கம் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. அனாமிகாவோட அம்மா அப்பா விஷயத்த சொல்றதுக்குள்ள சாரதா முன் வந்து, இங்க பாருங்க, பண்டிகை அதுவுமா மருமகனையும் பொண்ணையும் கூப்பிட்டு மரியாதையெல்லாம் செஞ்சு அனுப்புறதுங்கிறது வழக்கமானதுதான். நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு யார் இருக்கா சொல்லுங்க? அனாமிகா போனால்னா ரமேஷும் பிள்ளைங்களும் அவங்க பின்னாடியே போவாங்க. வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க எல்லாமே எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றது நிஜம்தான். ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. நீங்க கூட இங்கேயே இருங்க. எல்லாரும் சேர்ந்து பத்தகம்மா பண்டிகையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாரும் இங்க ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா அவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தா. அவங்க எல்லாரும் டீ குடிச்சாங்க. அனாமிகா அம்மா அப்பாவை பார்த்தா. பார்வையிலேயே பாதி விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. அம்மா அப்பா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன் கேளுங்க. பேருக்கு தான் இது மாமியார் வீடு. அளவுக்கு அதிகமான அன்பு எனக்கு கிடைக்குது. மாமியார் அம்மா மாதிரியும் மாமனார் அப்பா மாதிரியும் நடத்துறாங்க. அதுக்காக உங்ககிட்ட வரலன்னு நான் சொல்லல. அத்தை சொல்ற மாதிரி நீங்களும் இங்கேயே இருங்க. எல்லாரும் பத்தகம்மா பண்டிகைய நல்லபடியா நடத்தலாம். சரிடா அம்மா, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நீ நாங்க குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருப்போம். தங்கச்சி ஒத்துக்கிட்டாங்க. பண்டிகை முடிகிற வரைக்கும் இங்கே இருங்க. வா சாரதா, நம்ம மரத்தடிக்கு போவோம். நிறைய வேலை இருக்கு. நான் கூலிக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு மரத்தடிக்கு போறேன். நீ ஸ்கூட்டில கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் கிளம்பி போயிட்டாரு. மருமகளே, அம்மாக்கு சாப்பாடு போடு, நாங்க மரத்தடி வரைக்கும் போயிட்டு வரோம். சம்மந்தி அம்மா, சாப்பாடு சாப்பிடுங்க. சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா பிரசாத் கூலிக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தாரு. சாரதா சொன்ன மாதிரி கூலிக்காரங்க அந்த மரத்தை சுத்தி இருந்த புதரையெல்லாம் வெட்டி எரிஞ்சாங்க. ரமேஷ் தன்னோட தங்கச்சி சராவணி மச்சான் ஆகாஷ கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். புதரையெல்லாம் வெட்டி போட்டதுக்கு அப்புறம் சாரதா அவங்களுக்கு கூலி பணத்தை கொடுத்தாங்க. வீட்டுல கொடுக்கணும், குடிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன், உயிரையே எடுத்துருவேன். நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க பொண்டாட்டிங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். என்ன பண்ணீங்கன்னு அப்ப எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதும் அவங்க பயத்துல வீட்டுல குடுக்கறோம்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போனாங்க. சாரதா தம்பதி ஸ்கூட்டில வீட்டுக்கு வந்தாங்க. வீட்ல மருமக மகளை பார்த்ததும் சாரதா தம்பதி சந்தோஷப்பட்டாங்க. மருமகனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. என்ன மாப்ள, உங்க அம்மா அப்பாவையும் வர சொல்லிருக்கலாம் இல்லையா? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல மாமா. 2 பேரும் டாக்டர்ஸ். 2 பேரும் பிஸியா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்காக நிறைய பேர் இருக்காங்க. நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களாவது வந்தீங்களே, சந்தோஷம் அப்படின்னு 2 பேர்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாரதாவோட வீடு சொந்தக்காரங்களால கலகலன்னு இருந்துச்சு. ராத்திரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மறுநாள் சாயந்தரம் மரத்துக்கிட்ட பத்தகம்மா பண்டிகை ஏற்பாடு நடந்துச்சு. மைக் செட் எல்லாம் போட்டு பாட்டு போட்டாங்க. சீரியல் லைட் போட்டு டெக்கரேட் பண்ணாங்க. வீட்ல அனாமிகா, சாரதா, ஸ்ராவணி, அவங்க அம்மா, குழந்தைங்க எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு நகைய போட்டுக்கிட்டு அழகா தயாரானாங்க. ஆனா அவங்க அம்மா அப்பா சிம்பிளா ரெடியானதை பார்த்து அனாமிகா கவலைப்பட்டான். அத பார்த்துட்டு அம்மா சாவித்ரி இப்படி சொன்னாங்க, பத்தகம்மா பண்டிகையும் அதுமா, கவலைப்படாதடிமா. நானும் உங்க அப்பாவும் எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எந்த அப்பா அம்மாவும் அவங்க எப்படி இருந்தாலும் தங்களோட பொண்ணு மட்டும் மகாராணி மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆசையும் படுவாங்க. நீ மகாராணி மாதிரி இருக்கம்மா. நீங்க மட்டும் எங்களை பத்தி கவலைப்படாதடிமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சாரதா அவங்க பேசுறத பார்த்து நகையை எடுத்துக்கிட்டு சாவித்ரி கிட்ட வந்தாங்க. சம்பந்தியம்மா, இந்த நகையை போடுங்க. எனக்கு எதுக்குங்க? என் மருமக கவலைப்படுறத என்னால பார்க்க முடியாது. இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பத்தகம்மானா அது என் மருமக தான். என் மருமக சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நல்லா இருந்தானாதான் பத்தகம்மா பண்டிகையும் அவ்வளோ ஆனந்தமா சந்தோஷமா நடக்கும். என் மருமகளுக்காகவாவது போட்டுக்கோங்க அப்படின்னு சாவித்ரி கிட்ட கொடுத்தாங்க. அத பார்த்த அனாமிகா சந்தோஷப்பட்டான். சாவித்ரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பத்தகம்மாவை எடுத்துக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்தாங்க. மரத்தடியில ஊருக்காரங்க அவங்க செஞ்ச பத்தகம்மா எல்லாத்தையும் ஒன்னா வச்சு கும்மி அடிச்சு சந்தோஷமா பாடினாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்படி மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா ஊர்க்காரங்களோட குடும்ப உறுப்பினர்களோட பத்தகம்மா பண்டிகையை செலிப்ரேட் பண்ணாங்க.
ஒரு நாள் பாத்திரம் விக்கிறவன் சைக்கிளை மிதிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தான். பழைய துணிக்கு தலைமுடிக்கு நீங்க கேட்ட பாத்திரம் தருவோமா, வாங்கம்மா வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தான். மண் வீட்ல குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த மருமக அனாமிகா, என்னோடதும் அத்தைதும் பழைய துணிங்க, அவரோடது மாமாவோட பழைய துணிங்க இருக்கான்னு பாக்கணும் அப்படின்னு நினைச்சு வீட்ல ஒரு மூலையில இருந்த பீரோ கிட்ட வந்தா. பீரோவை திறந்து துணிகளை எல்லாம் செக் பண்ணினான். அதுக்குள்ள அங்க மாமியார் சாரதா வந்தாங்க. என்ன பண்ற மருமகளே? பழைய துணி ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் அத்தை. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய துணிங்க தான், இதுல புதுசா என்னத்தை தேடுற? இருக்கிறதுலயே பழசா ஏதாவது இருக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன் அத்தை. பாத்திரம் விக்கிறவன் வந்துட்டு இருக்கான் அத்தை. பழைய துணிய கொடுத்து ஒரு தோசைக்கல்லு வாங்குவோம். குழந்தைங்க எவ்வளவு நாளா சப்பாத்தி வேணும் தோசை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தை. ஆமா மருமகளே, ஒன்னு செய்யி. எந்த புடவையில அதிக கிழிச்சல் இருக்குன்னு பாத்து அந்த புடவையெல்லாம் ஏடு. நான் போயே அந்த பாத்திரம் விக்கிறவனை கூப்பிடுறேன். சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா வீட்ல இருந்து வெளியில வந்து ரோட்ல நின்னுக்கிட்டு அந்த பாத்திரம் விக்கிறவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதாக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்த அந்த பாத்திரம் விக்கிறவன் கத்திக்கிட்டே சைக்கிள்ல சாரதாவை நோக்கி வந்துட்டு இருந்தான். மருமகளே, அந்த பாத்திரம் விக்கிறவன் நம்ம வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். நீ பழைய துணிகள் எல்லாத்தையும் வேக வேகமா எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே பீரோல துணிகளை பாத்துக்கிட்டு இருந்த மருமக அனாமிகா சாரதாவோட குரலை கேட்டு பதில் சொன்னா. சரிங்க அத்தை, வந்துகிட்டு இருக்கேன். அந்த பாத்திரம் விக்கிறவன கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. உடனே வெளியில இருந்த சாரதா பாத்திரம் விக்கிறவன் கிட்ட வந்ததும், தம்பி என் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் நில்லுப்பா, என் மருமக பழைய துணியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா. பாத்திரம் விக்கிறவன் சந்தோஷப்பட்டு சாரதா வீட்டு முன்னாடி நின்னான். சைக்கிள் ஸ்டாண்டையும் போட்டான். அம்மா, பழைய துணியை போட்டு என்ன வாங்கலான் இருக்கீங்க? அதான்ப்பா தோசைக்கல்லு, சப்பாத்தி தோசை எல்லாம் வாக்குறது இருக்குல்ல, அது உன்கிட்ட இருக்கா? இருக்குமா? அப்படின்னா கொஞ்சம் காட்டு. மருமக பழைய துணி எடுத்துட்டு வருவா. துணியெல்லாம் வரட்டுமேம்மா, நான் அப்புறமா காட்டுறேன். அப்படி இல்லப்பா, எங்களுக்கு தேவையான பாத்திரம் உன்கிட்ட இருக்கா இல்லையான்னு பாக்கணும்ல, அதுக்குதான். நீ பாத்திரத்தை காமே, என் மருமக அதுக்குள்ள துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துருவா. அது அப்படி இல்லம்மா, நீங்க கொடுக்கற துணிமணியை பார்த்துதான் அதுக்கு என்ன பாத்திரம் வரும் எந்த பாத்திரம் வராதுங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அனாமிகா பழைய துணிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தா. இந்தாங்க, இந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தோசைக்கல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கிழிஞ்ச துணியெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. பாத்திரம் விக்கிறவன் அந்த துணில இருந்த கிழிச்சலை பார்த்து கோபத்தோட, என்னம்மா இது, இதை யாராவது போட வேண்டுவாங்களா? நீங்க மிளகா அரைக்க இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா? ஆளை விடுங்கம்மா, காலங்காத்தாலே வந்துட்டாங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க சேலைக்கு ஒரு கும்பிடு. இன்னைக்கு மட்டும் என் வியாபாரம் ஒழுங்கா நடக்கல, உங்களை தான் நான் வந்து திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டான். மாமியாரும் மருமகளும் மௌனமா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பிரசாதும் ரமேஷும் வந்தாங்க. அவங்கள பார்த்து, என்னங்க இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஆமா நமிகா, வேலை கிடைக்கல. எவ்வளோ நேரத்துக்கு அந்த கூலிங்க நிக்கிற இடத்துலயே நிக்கிறது, அதான் வந்துட்டோம். நல்ல வேலையா வந்தீங்க. அந்த டப்பால இருக்க பணத்தை கொண்டு போய் சுபத்ரா வீட்டுக்கு போங்க. அந்த பணத்தை அவட்ட கொடுங்க, அவ உங்களுக்கு அரிசி தருவா. அதை கொண்டு வந்து வீட்டுல வைங்க. ஆமாங்க, காலையில இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் போங்க, ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிட்டு வாங்க. சரி சாரதா, நீ சொல்லிட்டல்ல, போறோம். என்னங்க, இந்த பழைய புடவையெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல ஒரு இடத்துல வைங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க நமிகா? சுதர்ஷன் ஐயா வீட்டுக்கு போறோங்க, நாளையில இருந்து வேலைக்கு வரோம்னு சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில புடவைய கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க. அப்பாவும் பிள்ளையும் வீட்டுக்குள்ளார போனாங்க. மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. மருமகளே, எப்படியாவது சுதர்ஷன் ஐயாவை ஒத்துக்க வைக்கணும். கண்டிப்பா அத்தை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் இருட்டிக்கிட்டு இருக்கும்போது கூலி வேலைக்கு போன மாமியாரும் மருமகளும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வீட்டுக்கு வா போலான்னு சொன்னீங்க. நாமளும் கிளம்பிட்டோம். இப்ப பாத்தீங்களா, காய்கறி வாங்காமலே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நாளை காலையில என்ன குழம்பு வைக்கிறது? உன் சமையல் பிரச்சனை உனக்கு, என் கண்ணு பிரச்சனை எனக்கு. நேரம் ஆக ஆக எனக்கு வலது கண் தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா மருமகளே? அதனாலதான் முழுசா பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்.
போய் என் கட்டில்ல உட்காந்துப்ப. அதுக்கப்புறமா நீ உன் வேலைய பாத்துக்கலாம். கண் டாக்டர் கிட்ட போய் காட்டுற அத்தைன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப பாருங்க, கண்ணு தெரியலங்கிறீங்க. அந்த டாக்டரு என் கண்ணை பாக்குறதுக்கு மட்டும் 300 ரூபா கேக்குறான். அப்ப மருந்து மாத்திரைக்கு எவ்வளோ கேட்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பண பிரச்சனைய நானு, மாமா, அவரு 3 பேரும் பாத்துக்க போறோம். குழந்தைங்க ஆசையா கேட்டுட்டு இருக்க சப்பாத்தி தோசை செய்யற தோசை கல்லையே வாங்க முடியல. அதுக்கே நம்ம கிட்ட பணம் இல்ல. இதுல கண்ணு செலவு வேற உங்களுக்கு. எதை செய்யறதா இருந்தாலும் பணம் வேணும். நம்ம வீட்ல இருக்க பிரச்சனைய தீக்கிறதுக்கே நம்ம கிட்ட போதுமான பணம் இல்லாதப்போ என் கண்ணை காட்டுறதுக்கு வேற எங்க இருந்து பணத்தை புரட்டுவீங்க? சமைக்கிற தோசைக்கல்லு வேற, ஆனா உயிரை காப்பாத்துற உறுப்பு வேற இல்லாத. இப்ப என் கண்ணை பத்தி எதுக்கு இவ்ளோ கவலைப்படுற? வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. சாரதா காலு பெரிய இரும்பு துண்டுல இடிச்சுது. அப்ப அவங்க சத்தம் போட்டாங்க, மருமகளே காலை ஏதோ இடிச்சிருச்சுடி, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அனாமிகா சாரதா கால்ல எது இடிச்சுதுன்னு பார்த்தா. அது ஒரு பெரிய அயன் ராடு. அத்த, ஒரு இரும்பு துண்டு கிடக்குது. சரிம்மா வா அப்படின்னு சாரதா சொன்னதும் ஏதோ யோசனை வந்த மாதிரி அனாமிகா அந்த அயன் துண்டை எடுத்தா. அத பார்த்த சாரதா கிண்டலா, இந்த அயன் துண்டை வச்சு என்னம்மா பண்ண போற? அத்த, இந்த இரும்பு துண்டை எடுத்துட்டு போய் நம்ம தோசை கல் செய்யலாம் அத்த அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவோட புத்திசாலித்தனமான யோசனைக்கு அவங்களால எதுவும் சொல்ல முடியாம போச்சு. அனாமிகா அந்த பெரிய இரும்பு துண்டை வீட்டுக்கு கொண்டு வந்தா. குழந்தைங்களோட சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு எல்லாம் தூங்குனாங்க. மறுநாள் காலையில மாமியாரும் மருமகளும் வீட்டு முன்னாடி நெருப்பு கொளுத்தி அந்த அயன் துண்டை சூடாக்குனாங்க. அனாமிகா கையில பெரிய சுத்தியலும் இருந்துச்சு. தோசை கல்லு கேட்டா அவன் அதுக்கு அவ்வளோ பணம் கேட்பான்னு எதிர்பார்க்கலல்ல. ஆமா அத்தை அப்படின்னு மாமியார் சாரதா நல்லா பழுத்த இரும்பு துண்டை வெளியில எடுத்தாங்க. அனாமிகா அத நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தா. நல்லா பலமா அடிச்சதுக்கு அப்புறமா நல்லா கருப்பான தோசை கல்லு வந்துச்சு. அனாமிகா அந்த தோசை கல்லை எடுத்து பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு அந்த தோசை கல்லு மாயமாயிடுச்சு. மறுபடியும் அது காத்துல மிதந்துகிட்டே பேசிச்சு. மாமியார் மருமகளே எப்படி இருக்கீங்க அப்படின்னு அது கேட்டதும் மாமியாரும் மருமகளும் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்ன ஆச்சரியமா பார்த்தது போதும். உங்களுக்கு தேவையானத நீங்க கேட்டா நான் தருவேன். அதுக்காக பணம் எதுவும் கேட்காதீங்க. தங்கமும் கேட்க கூடாது, வெள்ளியும் கேட்க கூடாது. அதுக்காக பொருளை கேட்டுற போறீங்க. அப்புறம் சொல்லு, காய்கறி கேட்க கூடாது, வாழைப்பழம் கேட்க கூடாது, வஞ்சர மீன் கேட்க கூடாது, கக்கூசு வாலியும் அதை கூட கேட்க கூடாதா அப்படின்னு மாமியார் சொன்னதும் அந்த மாய தோசைக்கல்லு சிரிச்சுது. மாமியாரும் மருமகளும் ஆச்சரியமா அந்த தோசைக்கல்லையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் அந்த தோசைக்கல் சிரிக்கிறத நிறுத்திட்டு சீரியஸா பேச ஆரம்பிச்சுது. எங்க பாருங்க மாமியார் மருமகளே, கிண்டெல்லாம் வேண்டாம், இது ரொம்ப சீரியஸ். அதனால நல்லா யோசிச்சு கேளுங்க. நீங்க ஏழைங்க, கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேலை இல்லாதப்ப பட்டினியா இருக்கீங்க. உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அனாமிகா, நீ கூட நல்லா யோசிச்சு கேளு. அது எப்படி இருக்கணும்னா, அது உங்க பசியையும் போக்கணும், மத்தவங்க பசியையும் போக்கணும், அது உங்களுக்கு சம்பாத்தியமும் கொடுக்கணும். இப்படி நல்லா யோசிச்சு கேளு அப்படின்னு கேட்டதும் அனாமிகா நல்லா யோசிச்சு, எனக்கு எல்லா விதமான ஆகாரத்தை கொடு. நான் என் குடும்பத்துக்காக கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கிய எங்க சாப்பாடு கிடைக்கும்னு போர்டை போட்டு மத்தவங்களுக்கு வயிறார கொடுக்கறேன். பசின்னு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் குறைஞ்ச விலையில வயிறார சாப்பாடு என்னால போட முடியும். என்னாலையும் இதுல கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அனாமிகா சந்தோஷமா சொன்னா. அப்படின்னு அனாமிகா கேட்டதும் மாய தோசைக்கல் சந்தோஷப்பட்டுச்சு. அனாமிகா கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பெருசு பெருசா கொடுக்க ஆரம்பிச்சுது. மாமியார் மருமகள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது மாய தோசைக்கல்லுல இருந்து ஒரு உணவு பொருளா வந்து அங்க இருந்த பாத்திரங்கள்ல நிறைஞ்சுது. மாமியாரும் மருமகளும் அப்பையில இருந்து பேராசைப்படாம அந்த மாய தோசைக்கல்லுக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் ஒரு சாப்பாடு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து குறைஞ்ச விலைக்கு சாப்பாடை விற்க ஆரம்பிச்சாங்க. ஏழைங்க, பணம் இல்ல, பசின்னு சொல்லி வர்றவங்களுக்கு இலவசமா கூட எல்லாருக்கும் வயிறார சாப்பாடும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் இவங்கள வாழ்த்தினாங்க. இந்த விதமா மாய தோசைக்கல்லு மூலமா இவங்க ஆரம்பிச்ச இந்த சாப்பாடு பிசினஸ் மூலமா அவங்களுக்கு குறையே இல்லாத வாழ்க்கை கிடைச்சது.